ஷாம்பு அப்படிங்கிற அழகான கிராமத்தில் பின்ட்டு அப்படிங்கிறவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு கொஞ்சமாக விவசாய நிலமும், அந்த விவசாய நிலத்தில் உழுகிறதுக்கு ஒரு எரும மாடும் இருந்தது. அவரோட அந்த எரும மாட்டு பேர் ஷியா. இந்த ஷியா ரொம்ப விவரமானது, அது மட்டும் இல்லை ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். இவர்கிட்ட ரொம்ப வருஷமாக இந்த ஷியா வேலை பார்த்துட்ருக்கு. ரொம்ப வயசாயிடுச்சு. அப்புறமா ஒரு நாள் உழுகிறதுக்கு போனாங்க. உழுதுட்டு வரும்போது ஷியாவுக்கு ரொம்பவும் முடியல, நடக்கும்போதே மூச்சு வாங்குச்சு. அப்போ ஷியானால நடக்கவே முடியல. அப்போ பின்ட்டு என்ன நினச்சாருன்னா, ஷியாவுக்கு ரொம்பவும் வயசாயிடுச்சு, இதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாரு. சரி, உழுகிறதுக்கு வேற ஏதாவது தான் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பின்ட்டு மணிங்கிறவர்கிட்ட போய் வேற ஒரு எரும மாட்டை விலைக்கு பேசி வாங்கி கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆனாலும் பின்ட்டுக்கு மனசே சங்கடம். என்னன்னா, ஷியாமாவுக்கு உடம்பு சரியில்லை, அவ இன்னும் இங்கிருந்து பிரிஞ்சு போகிற நேரம் வந்துருச்சு போல அப்படின்னு அவர் மனசில் ரொம்ப சங்கடப்பட்டுட்டு காலையில் ஷியாமாவையும் அந்த புதுசாக வாங்கின எரும மாட்டையும் கூப்பிட்டுட்டு போய் தோட்டத்தில் உழுதுட்டு இருந்தார். அப்போது ஷியாமாவுக்கு ஒரே மூச்சு திணறல் மாதிரி வந்து மூச்சை விட முடியாமல் நடக்க முடியாமல் படுத்துருச்சு. ரொம்பவும் சங்கடமாயிருச்சு பின்ட்டுக்கு. ஷியாமாவை எழுப்பி பார்த்தாரு, எந்திரிக்கவே இல்லை. அந்த அன்னைக்கு நைட்டும் பின்ட்டுக்கு தூக்கமே இல்லை. ஷியாமாவுக்கு ரொம்பவும் உடம்பு முடியாமல் போகுது. சரி, அதை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சாரு. அடுத்த நாள் காலையில் ஷியாமாவும் பின்ட்டுவும் ஒரு காட்டு வழியாக நடந்து போனாங்க. அப்போது பின்ட்டு என்ன சொன்னார்னா, ஷியாமா கிட்ட, உனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இனிமேல் நீ எனக்கு உழைக்க வேண்டாம், நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணு, இந்த காட்டுக்குள்ளே சுற்றி திரி, ஆனால் எப்போ வேணாலும் நம்ம வீட்டுக்கு நீ வரலாம், மீதம் இருக்கக்கூடிய லைஃபையாவது நீ நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பின்ட்டு போயிட்டாரு. ஷியாமாவும் காட்டுக்குள்ளே போகிறா. போனோன்னையும் அங்கே எதிர்த்தாப்புல ஒரு நதி வருது. யார் அது இந்த காட்டுக்குள்ளே எனக்கு வணக்கம் வைக்காம என்னை எதிர்பார்க்காம போகிறது அப்படின்னு சொல்லி நதி கேட்குது. அதுக்கு ஷியாமா திரும்பி, நீ யார், உனக்கு நான் வணக்கம் வைக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லுது. நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லுது. ஷியாமா ஒரே கோபமாக, நீ காட்டுக்கு ராஜாவாக இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒன்றும் நீ ராஜா கிடையாது, நான் உனக்கு வணக்கம்லாம் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோபமாக சொல்லிட்டு ஷியாமா நடந்து போகுது. அப்போ நரிக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. நான் காட்டுக்கு ராஜான்னு சொல்லி கூட இது நம்மளை மதிக்காம போகுது அப்படின்னு, இதை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு நரி நினைக்குது. அப்புறமா அங்கே ஒரு குகை இருக்கு. ஷியாமா அந்த குகைக்குள்ளே போய் படுத்துக்குது. இதை பார்த்த நரி மறுபடியும் சரி வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்குது. நைட் ஆகுது. நைட் ஆனோன்னா புலி அந்த பக்கம் வருது. இது வயசான புலிங்கிறதுனால கொஞ்சம் கண்ணு தெரியாது. அப்போ இந்த புலிக்கு வந்து குகையிலேருந்து ஏதோ அனிமல் ஸ்மெல் வருது. இதை வேட்டையாடணும்னு புலி நினைக்குது. அதுக்குள்ளே ஷியாமா யாரும் வராங்கன்னு சொல்லிட்டு குகையோட ஓட்டையில் பார்க்குறாங்க. புலின்னு தெரியுது. ஸோ அந்த புலிக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்ச ஷியாமா, யார் அங்கே, வாங்க வாங்க, உங்களை இன்னைக்கு வேட்டையாடிடுறேன், இன்னைக்கு ரொம்ப பசியோடு இருக்கேன், என்னோட நண்பனும் இருக்கான், வா வா, இன்னைக்கு புலி வந்திருக்கு போல, அதை எப்படியாவது வேட்டையாடி சாப்பிட்றணும், அழுங்காம வா, புலிக்கு காது கேட்டுற போகுது அப்படின்னு சொல்லி சத்தமா பேசுச்சு. அதை கேட்ட புலி நம்மளை விட பெரிய விலங்கு ஏதோ படுத்திருக்கு போலன்னு பயந்து ஒரே ஓட்டமா ஓடிருச்சு. அதுக்கப்புறமா நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருந்தது. இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு நாள் நரியார் வந்து நடந்த கதையெல்லாம் சொல்லுச்சு, இங்க ஒரு எரும மாடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. புலியும் நடந்த கதை எல்லாமே சொல்லுச்சு, அது ஒரு பெரிய விலங்கு போல அப்படின்னு. நரி உடனே சிரிச்சுட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம அதை பிளான் பண்ணி கவுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணாங்க. ரெண்டு பேரும் தன்னோட முதுகில் கயிற்றை கட்டிட்டு போய் அந்த எரும மாடை அட்டாக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போனாங்க. குகை பக்கத்தில் வந்தோன்னையுமே எரும மாடு, ஓ இந்த நரி தான் ஏதோ சொல்லி புலியை கூப்பிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எரும மாடு மறுபடியும் ஒரு பிளானை போட்டது. நரியாரே, உன்னை 2 புலி தானே நான் கூப்பிட்டு வர சொன்னேன், ஒரு புலியை வேட்டையாடுற கூப்பிட்டு வந்திருக்கேன், உள்ள இருக்க என்னோட பெரிய மாட்டுக்கு நான் என்ன சொல்லுவேன், நீ உள்ள கூப்பிட்டு வந்த புலிய அப்படின்னு சொல்லுச்சு. உடனே புலி, ஓஹோ நரியாரே, நீ என்னை வேட்டையாடுறதுக்கு தான் இங்க கூப்பிட்டு வந்தையா அப்படின்னு சொல்லிட்டு தலை தெறிக்க எரும மாட்டை பார்த்து பயந்து புலி அந்த முதுகுல கட்டி இருக்கிற கயிறு கூட தெரியாம அந்த நரியும் சேர்த்து இழுத்துட்டு போயிடுச்சு. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம எந்த விஷயத்துலையுமே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட இருந்தோம்னா நம்ம எப்பவுமே சக்ஸஸ் தான் அடைவோம் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டு. சரிங்க, இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைகள் மலரட்டும் உங்கள் செவிகளில். நன்றி, வணக்கம்.